ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மொழி திறனறிவு எக்ஸாமுக்கான தெரிந்து கொள்வோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து ஆல்ரெடி நூல்வழி தெரியுமா அதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கிற பாக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு சொல்லோ சொற்தொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரட்டுற மொழிதல் அணியோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சிலேடை அப்படின்னு சொல்லணும். ஒரு சொல்லோ இல்லை ஒரு தொடரோ ரெண்டு பொருள் வர்ற மாதிரி சொல்றது எல்லாமே இரட்டுற மொழிதல் தான். அடுத்த பாக்ஸ் பாருங்க, தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள், தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள், இலக்கியத்தில் சீர்களில் முன் தோன்றிய மூத்த குடி, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறுமலையை பற்றின ஒரு லைன் இங்கே இருக்குது. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த நூல்லேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. இப்போ வந்து வாழையும் கமுகும் தாள் அப்படின்னு தொடங்குற அந்த லைன் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் நம்ம சொல்லணும். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியும் ஆக்சிஜன் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பொட்டியின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி வந்து வாட்டர் கேன் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோமோ, இதே மாதிரி தூய்மையான காற்றையும் வந்து பாட்டிலில் வந்து அடைச்சு சேல்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். இது வந்து ஒன்று வந்து 1000 ரூபீஸ்க்கு சேல்ஸ் ஆகுது ஒரு சில ஏரியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்க தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். ஸோ தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் டேஷ் டேஷ் பாடல்கள் பாடப்படுகின்றன, திருவம்பாவையும் திருப்பாவையும் பாடப்படுகின்றனன்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் போன பேப்பரில் இருந்தது. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதையின் வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. இந்த வசன கவிதை தான் கேட்டிருந்தாங்க. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிகளை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிடுச்சு. புது கவிதை பிறக்க காரணமாக இருந்தது வந்து வசன கவிதை அப்படின்னு சொல்லணும். யாப்புகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, வசன கவிதைன்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல தமிழ் அறிமுகப்படுத்தினது பாரதியார். அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்க, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என்ற ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய சொல்லை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். இதை வந்து விரிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்க, இடம்புரி புயலும் வலம்புரி புயலும்னு கொடுத்துருக்காங்க. மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீரை போல் காற்று அழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு காற்று வீசும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சின் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் வடபகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும், தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இது விலக்கமும் கூடும். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயலும் இடம்புரி புயல்கள். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன பேருன்றதை பார்த்துக்கணும். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல் வந்து வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாவில் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். இந்த இரு வகையான சுழற்சிக்கு இடம்புரி புயல் வலம்புரி புயல் அப்படின்ற சுழற்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஒரு கணித வல்லுநர் காஸ்பார்ட் ஸ்குவாட். இது வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து எந்தெந்த பெயரில் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலையில் வந்து முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்பவள பலவின் பயங்கலு கொல்லி அப்படின்ற லைன் வந்து எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அகநானூறுன்னு சொல்லணும். அடுத்து வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது.
நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயனை அன்றே அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலாகவும் வலப்பக்கம் விரிந்த பகுதியும் வர வேண்டும். இலை போடுறதே கரெக்டாக போடணும். வலது பக்கம் நம்ம சாப்பிட்றதுனால அந்த பக்கம் இலையோட பெருசாகவும் இடது பக்கம் சின்னதாக வர்ற பார்ட்டையும் போட்டிருப்பாங்க. ஏனெனில் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். இலையின் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவுகளையும் வலது புறத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகையை பரிவுடன் பரிமாறுவார்கள். இலையோட எந்த சைடில் எதுக்காக போடுறாங்க அப்படின்ற ரீசன் இதுக்குள்ளே இருக்கு. இந்த இடத்துல இருக்க கொஸ்டின் போன பேப்பரில் இருந்தது. எத்திசையும் புகழ் மணக்கல. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழா என ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர்க்குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றனர். இது எங்கே நடக்குதுன்னா அமெரிக்காவில் நடக்குது. இது எந்த கம்பெனி பண்ணுறாங்கன்னா மின்சோடா தமிழ் சங்கம் தான் இதை எடுத்து நடத்துகிறாங்க. அடுத்து பாருங்க. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தில் சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. ஸோ எதிரில் 2 கூத்தர்கள் சந்தித்து பேசுகிறது தான் ஆற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். எந்த ஊரை சுற்றின பகுதியில் தோன்றிய இலக்கியம் கரிசல் இலக்கியம்னா கோவில்பட்டின்னு சொல்லணும். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கோ. அழகிரிசாமி கி. ராஜ நாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. மா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுச்சாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக இவங்க எல்லாமே கரிசல் இலக்கியம் எழுதுகிறவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் எத்திசையும் புகழ் மணக்கல. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. சீன நாட்டில் கான்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சௌ என்னும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிற்று. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் அந்நகருக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளனர். அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சீனாவில் கோயில் கட்டினது எந்த பேரரசரோட ஆணையின் கீழ் கட்டினாங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும். தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது. இக்கோயில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குப்லாய் கான் கட்டின சீன கோயிலில் எந்த காலத்தோட சிற்பங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழர் கால சிற்பங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லணும். அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்க. இந்த அண்டப்பெருவெளியில் நாம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. அதான் மில்கி வேன்னு சொல்லுவோம்ல, மில்கி கேலக்ஸி, அது மாதிரி நிறைய இருக்குது. வெளியே நின்று பார்த்தோமானால் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசிகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பல் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தார். 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. இது கேட்டிருந்தாங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் எதில் சொல்லியிருக்காங்கன்னா திருவாசகத்தில் தான் அது மென்ஷன் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்டப்பகுதியில் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்று அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நிற்கின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை தெரியும் தூசிகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்றது அதோட மீனிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்க. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆய்வு முடிவுகள் முக்கியமானவை. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே, பிக் பேங் தியரி உருவானதே என்ற சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். கருந்துளை பற்றின கொஸ்டினும் போன பேப்பரில் இருந்தது. நம் பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று.
ஒரு விண்மீனின் ஆயுள்கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. அதனால் விண்மீன்கள் சுருங்க தொடங்குகிறது. விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது. சில நேரங்களில் உண்மை புனைவை விட வியப்பூட்டதாக இருக்கிறது. உண்மை பொய்யை விடவும் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருந்துளை பற்றியதும் அப்படிதான். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகள் எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளை பற்றிய உண்மைகள் உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாக புரிந்து கொள்ள முயல்கிறது என்கிறார். ஸ்டீபன் ஹாக்கின் ஒரு அமெரிக்க அறிவியலாளர். ஜான் வீலர் என்பவர்தாம் கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஹான் வீலர் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு அந்த கோட்பாட்டை சொன்னவர். சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கின்ற எதுவும், இதுதான் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்த கொஸ்டின், ஈர்ப்பெல்லைக்குள்ள செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்பிக்க முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள்சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருத்துளை எனலாம் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஜான் வீலர் அப்படின்றது தான் சரியான பதில். நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டீபன் ஹாக்கின் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த நூலோட பேர் கேட்கலாம். ஸ்டீபன் ஹாக்கிங்கோட நூல். எந்த நூல் 40க்கு மேலே மொழிபெயர்த்திருக்காங்கன்னு கேட்டால் காலத்தின் சுருக்கமான வரலாறுன்னு சொல்லணும். 1958ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருத்துளை ஆகிய பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிக்கு மேல் விற்பனையானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்றோன்றிய மூத்தக்குடி கரூர் மாவட்டத்தோட கரூர் பற்றி சொல்லியிருக்காங்க. கடும் பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர், கரூர் முன்துறை. இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா அகநானூறு. எந்த ஊரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கரூர் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் மொழிபெயர்ப்பு. எங்கோ தொலைதூரம் வாழும் மனிதர்கள் தங்கள் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கின்றார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. எப்போது உலகத்தின் 4-5 மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ராகுல் சாகிர்தியான் 1942ஆம் ஆண்டு ஹஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதினார். 1949ஆம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிவுகள் வெளிவந்திருக்கின்றன. ஸோ இந்த நூலோட பேர் என்னன்னு கேட்கலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற நூல் 1949 கனகமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்த்திருக்காங்க, 2018 யூமா வாசுகி மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த இயர் சொல்லிட்டு இந்த இயரில் யார் மொழிபெயர்த்தா அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்து எத்திசையும் புகழ் மணக்கில் பிரான்சு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிநிதிகளும். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கியங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன. அங்கிருந்த தமிழ் நூல்கள் பட்டியல்களை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலியான நூல்களும் அங்கு உள்ளன. இந்த பாக்ஸில் இருக்க கொஸ்டின் போன இயர் வந்திருந்தது. சொல்லேருளவனுக்கு கவரி வீசிய வில்லேருளுவன். ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண அரண்மனைக்கு சென்றார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணயர்ந்தார். அரச குற்றமான இச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். உறங்கிய புலவர் மோசிகீரனார். கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை. கண்விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை பொழிந்தார். அப்பாடல் இதோ. மாசர வெறித்த வார்பூன் வல்பின். இந்த லைனை கொடுத்துட்டு இது யாருக்காக யார் பாடினது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த உறங்கின புலவர் மோசிகீரனார், அந்த வீசினவர் இரும்புரை, பெருஞ்சேரல் இரும்புரைன்ற மன்னர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது எத்திசையும் புகழ் மணக்க. மலேசிய தலைநகர் கோலாம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராச சோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது. இது மாமன்னர் ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்துகிறது. இது கேட்டிருந்தாங்க.
ஓங்கும் இரும்பிரம்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்றது வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில் எந்த ஊரை பற்றின லைன் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்து தொண்டி அப்படின்ற ஊரை பற்றின லைன் தான் இது. அடுத்து பாருங்க, நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் நல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சிலம்பு செல்வர் ம.பொ.சி. அடுத்து பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்கல. ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம். இது கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது. இதில் வந்து ஆஸ்திரியா நாட்டோட தலைநகரம் எதுன்னு கேட்கலாம், வியன்னான்னு சொல்லணும். அப்போ வந்து எந்த தாளில் அவங்க வந்து அதை எழுதியிருக்காங்கன்னு கேட்கலாம். பேபிரஸ் அப்படின்ற தாளில் தான் எழுதியிருக்காங்க. அது எதுக்கானதுன்னா வணிகத்திற்கான ஒரு அக்ரிமெண்ட்டோட பேப்பர் தான் கிடச்சிருக்கு. அது எப்போ சேர்ந்ததுன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. அடுத்து பாருங்க, போதி தர்மர் பற்றி கொடுத்துருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்துக்கு சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவிற்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங்கியது. போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருகின்றனர். ஸோ போதி தர்மர் அப்படின்றவர் வந்து காஞ்சி மாநகரத்தில் இருந்த ஒரு சிற்றரசர் தான், இந்தியாவை சேர்ந்தவர். இதில் ஒரு முன் தோன்றிய மூத்தக்குடி கூர்வேல் குவை இவை மொய்ப்பின் தேர்வன் பாரின் பரம்பு நாடு அப்படின்றது எதை பற்றினதுன்னா சிவகங்கை மாவட்டத்தின் பரம்பு மலையெல்லாம் பிரான் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையை பற்றின லைன்ஸ் தான் இது. இது புறநானூரில் இருக்குது. இது மாதிரி எல்லா லெசன்லேயும் ஒரு முன் தோன்றிய மூத்தக்குடின்னு லைன்ஸ் இருக்குது, மேற்கோள் இருக்குது, அது கேட்டாங்க. அடுத்து இன்னொரு பாக்ஸ் பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தம். வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் எனும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்றும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இது பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இஸ்மத் சன்னியாத்தின்னு அழைக்கப்பட்டவர் வந்து வீரமாமுனிவர். அந்த பெயரை வந்து அவருக்கு சூட்டினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னர். இதுவும் ஒரு முன் தோன்றிய மூத்தக்குடியில் இது வந்து இருந்தது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில். ஆலங்கானத்தை 5 வரை இருத்து அரசு பட அமர் உழைக்கி அப்படின்றது வந்து திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம் அப்படின்ற ஊரை பற்றின லைன் இது. இது மதுரை காஞ்சியில் இருக்குது. இது வந்து எந்த நூல்லேருந்து வந்தது அது கேட்குறாங்க, இல்லை இது எதை பற்றினது அப்படின்றதான் கேட்குறது. ஆலங்கானத்துன்றது தான் ஊரோட பேர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மலேசியா அப்படின்னு எழுதணும். ஸோ மலேசியா நடத்தின அந்த உலக மாநாட்டோட மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்னு எழுதணும். அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தெரியுமா பாருங்க, ஹிப்பாலஸ் பருவக்காற்று. கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்து சென்றன. ஸோ முசிறி துறைமுகம் வந்து எந்த நாட்டை சேர்ந்தது, சேரர், சோழர், பாண்டிய அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா முசிறி துறைமுகம் வந்து சேர நாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த பருவக்காட்சிக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவரோட பெயராகிய ஹிப்பாலஸ் அப்படின்றதே சூட்டினர். ஹிப்பாலஸ் பருவக்காட்சியின் வழியில் யவன வணிகம் பெருகிடுச்சு. ஸோ வந்து அந்த காட்சியோட திசையில் வந்து அவரோட பேரை வச்சே தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஹிப்பாலஸ் பருவக்காட்சி அப்படின்றது தான் சரியான பதில். இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஹிப்பாலஸ் வந்து எந்த நாட்டோட மாலுமி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிரேக்க மாலுமி அப்படின்னு சொல்லணும். ஸோ பருவக்காற்று வந்து எந்த திசையில் அடிக்குதோ அதே திசையில் வந்து நம்ம கப்பலை எடுத்துகிட்டு வரும்போது நம்மளால் வேகமாக வர முடியும் அப்படின்ற ஒரு புது வழியை அவர் தான் கண்டுபிடிச்சார், அந்த காற்றோட திசையில் வர்றது. ஸோ அதனால் அந்த காற்றுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க, எதனால் கிரேக்க வணிகம் வந்து பருவக்காற்றல் வழியாக கடலோட யவனர்கள் பண்ண வாணிகம் வந்து பெருகிச்சுல, அந்த காற்றோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு சொல்லணும் நம்ம. அடுத்து தெரியுமா பாருங்க, குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்.
குளோரோஃப்ளூரோ கார்பன்லேருந்து வர்ற ஒரே ஒரு மூலக்கூறு வந்து ஓசோனில் இருக்கிற 1,00,000 மூலக்கூறுகளை வந்து சிதைத்துவிடும். ஓசோன் படலம் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, சிதைந்துட்டே வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு மூலக்கூறு ஓசோனோட எத்தனை மூலக்கூறுகளை சிதைத்து விடும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1,00,000 அப்படின்னு சொல்லணும். தெரியுமா? அடுத்து புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன்? புயலுக்கு ஏன் பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புயலுக்கு முன்பு பேரிழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைவு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை. புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2000 ஆண்டில் தொடங்கியது அப்படின்னு எழுதணும். அது ஒரு கொஸ்டின். புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயலுக்கு பெயர்கள் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டது. ஸோ பெயர்களோட பட்டியல் வந்து எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் 2004 செப்டம்பர். 2000 வந்து பெயர் வைக்கும் நடைமுறை வந்துச்சு. 2004 வந்து டில்லியிலேருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்தாங்க. அதில் எத்தனை நேம்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 64 பெயர்கள் இருந்தது. இந்த பெயர்கள்லாம் நீங்கள் புயலுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம வந்து கொடுத்தாங்க. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இருக்க நேம்ஸு இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், 4 பூதங்கள் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக லெஹர் அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் வரவேற்பவை மேக், சாகர், வாயு, கஜா. புயலின் பெயர்கள் இலங்கை தந்தது. அடுத்து வந்த பெய்டி புயல் தாய்லாந்து தந்தது. அதாவது அந்த 64 பெயர்கள்ல இருந்து இந்த மேலே இருக்கிற 4 வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெய்டின்ற புகழ் வந்து பெய்டி அப்படின்ற புயலோட பேரை வந்து எந்த நாடு யூஸ் பண்ணியிருக்குன்னா தாய்லாந்துன்னு சொல்லணும். ஸோ எந்தெந்த பேரை எந்தெந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த கடைசியில் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து தெரியுமா பாருங்க, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். பண்டைய தமிழர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். ஸோ இதுலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து எத்தனை அடி நடந்து சென்று வழி அனுப்பினர்னா 7 அடின்னு சொல்லணும். ஆப்ஷனில் 6, 5, 8 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் வந்து காலின் 7 அடி பின் சென்று அப்படின்றது எந்த நூல்லேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பொருநாராய்ச்சிப்படை அப்படின்றது தான் சரியான பதில். இது வந்து மேற்கோள்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த நூல்லேருந்து இதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற கொஸ்டின், மேற்கோள் காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து இது கேட்டிருந்தாங்க. இது வந்து ப்ரீவியஸ் பேப்பரில் கூட கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து தெரியுமா பாருங்க, ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய எனும் வாய்ப்பாட்டு வினைச்சுதம் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயர்கள் உருவாகின்றன. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கேட்க வேண்டிய பாடல், சொல்ல தக்க செய்தி. இந்த கேட்க, இந்த தக்க, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் அந்த எச்சங்கள் எல்லாம் சேர்த்து அதை மட்டும் தனியாக பார்த்தா அதுக்கு வந்து அர்த்தம் இருக்கக்கூடாது. அதுதான் எச்சங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய சேர்த்து அதை வந்து ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். இது வந்து அந்த இலக்கண குறிப்பு மாதிரி கூட கேட்கலாம். இதை கேட்க வேண்டிய பாடல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள்னு சொல்லணும். அதே மாதிரி சொல்லத்தக்க செய்தி கூட கூட்டுநிலை பெயரெச்சங்களில் தான் வரும். இப்படியும் கேட்கலாம். இல்லைனா இதையே கேள்வியாக கேட்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சரில் வரும். அடுத்து தெரியுமா பார்க்கலாம், 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, எந்த வருஷம் வந்து IBM நிறுவனத்தோட ரோபோ வந்து ஒருத்தரோட புற்றுநோய் கண்டுபிடித்தனா 2016 அப்படின்னு சொல்லணும். அது எந்த நிறுவனம்னு கேட்டாங்கன்னா IBM அப்படின்னு சொல்லணும். அவங்களோட செயற்கை நுண்ணறிவு ரோபோவோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா வாட்சன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது என்ன நோயை கண்டுபிடிச்சதுன்னா புற்றுநோயை கண்டுபிடிச்சது. இதுலேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின் வேணாலும் அவங்க மேக் பண்ணலாம். சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதனை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியில் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாவில் வந்து ரோபோட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணியில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து
பேஷண்ட்டோட ஃபேஸை மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணிடுது. அப்படி இது வந்து எந்த நாட்டில் வந்து இதை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா சீனா அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தெரியுமான்னு பார்க்கலாம். பெப்பர். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை ரோபோ தான் பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முகபாவனையிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் கூட பயன்படுத்துகின்றனர். ஸோ ஜப்பான் சாஃப்ட் பேங்க் தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜப்பானில் வந்து ரெடி பண்ண ரோபோட பேர் என்னென்னா பெப்பர். இது வந்து எத்தனை வகையான வேலைக்கு வந்து ஒர்க் பண்ண கொடுக்குதுன்னா 3 வகையான அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் புக்கோட கடைசி தெரியுமா பாக்ஸு. பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. காவிரிப்பூ பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலும் எனும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையில் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலை, அதாவது திருமால் குன்றம்ன்றது அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம். 2 வழியாக வந்து மதுரைக்கு போகலாம். ஸோ வலப்பக்கமாக போனாலும் ஜாயின் பண்ண முடியும், இடது பக்கம் போனாலும் திருமால் குன்றம் வழியாக மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையின் வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை என்று வேங்கை காணல் எனும் இடத்தை அடைந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திருமால் குன்றத்தோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா அழகர் மலைன்னு சொல்லணும். நெடுவேல் குன்றத்தோட இன்னொரு பேர் வந்து சுருளி மலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ணகியும் கோவலனையும் வந்து இடைப்பட்ட வழியில் அழைத்து சென்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லணும். இது வந்து எந்த பக்கமாக, இப்போ வடப்பக்கமாக போனால் எந்த வழியில் மதுரைக்கு போகலாம், அதேமாதிரி இடப்பக்கமாக போனாலும் எந்த வழியாக மதுரைக்கு போகலான் 2மே இங்கே இருக்குது. இப்போ இடப்பக்கம் வழியாக போனால் அழகர் மலை வழியாக மதுரைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கேட்கலாம். அது மாதிரி 2மே மாற்றி கூட கேட்க முடியும் உங்களுக்கு. ஸோ இதில் எத்தனை வழிகள் சந்திக்கும் வழி கிடச்சிதுன்னா 3 வழிகள் சந்திக்கும் பெருவழியிலேருந்து தான் மதுரைக்கு அவங்க வந்து போய் சேர்ந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கோவலன் இறந்ததுக்கு அப்புறமா கண்ணகி வந்த வழி தான் வந்து சுருளிமலை. ஸோ 10th standard புக்கில் இருக்க தெரியுமான்ற பாக்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த பாக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. வீடியோ ஃபர்ஸ்ட் லெசனில் பாவலேறு பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு அப்படின்ற தொகுப்புல இருந்து தான் இந்த செயலை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்திருந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து அன்னை மொழி அப்படின்னு தொடங்குறது. அது எதுல இருந்து எடுத்திருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கனிசாறு அப்படின்ற தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாம இது வந்து தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னாங்கன்னா துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுங்க. இவர் எழுதிய வேற ஏதாவது நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இது வந்து ஏதோ ஜஸ்ட் ரீட் பண்ற மாதிரி படிக்காம இது என்ன தெரியுமா பண்றாங்க, இவர் எழுதின 3 நூலை கொடுத்துட்டு இன்னொரு நூல் வேற ஏதாவது ஆத்தரோடதை கொடுத்துட்டு எப்படி கேட்குறாங்கன்னா இதுல வந்து பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ எந்த நூல் யார் எழுதுனதுன்றதை தெளிவாக நீங்கள் எழுதும் போதே ஒரு நோட்டில் எழுதி பார்த்துட்டே வாங்க. பெருஞ்சித்திரன் நூல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி, அப்போ மிஸ்டேக் வர சான்ஸ் இல்லை. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நாட்டோட உடைமைகள்ல ஒரு சில ஆத்தரோட நூல்கள் வந்து நாட்டோட உடைமைகள்னு சொல்லியிருக்காங்க. அதில் பெருஞ்சித்திரனாரும் இருக்கார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நூல்வெளி பார்க்கலாம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் நமது பாடப்பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பேசிக்கா கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்றது முக்கியமான கேள்வி. தேவநேய பாவனார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதுல பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இப்படி கூட கேட்கலாம். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்ற கேள்விக்கும், இல்ல மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அந்த கேள்வியோட ஆன்சரும் தேவநேய பாவனார் தான். அடுத்த நூல்வழி பாருங்க. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான
தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழழகனார் அப்படின்னு யார் சந்த கவிமணி அப்படின்னு குறிப்பிடப்படுறது யார் அப்படின்னா தமிழழகனார். தமிழழகனாருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செயலாற்றும் பெற்றலும் இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இவர் எழுதிய மொத்த சிற்றிலக்கியங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 12ன்னு சொல்லணும். அடுத்த நூல்வழி பார்க்கலாம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலின் உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக தரப்பட்டுள்ளது. மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் அப்படின்றது யாரோட பேர்னா மா ராமலிங்கம் அவங்களோட பேர் தான். மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணிபுரிந்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். இதுல ஏதாவது ஒரு நூல் பேர் மட்டும் கொடுத்துட்டு இப்ப யாதுமாகி நின்றாய் இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். அவங்க அப்படி கேட்டாங்கன்னா மா ராமலிங்கம் ஆப்ஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா எழில் முதல்வன் அப்படின்னு அவங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம். ஸோ எந்த நூல் எந்த ஆசிரியரோடதுன்றதை ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பெற்றார். ஸோ இந்த ஒரு 4 நூல் கொடுத்துட்டு எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி கிடைச்சதுன்னு கேட்டாங்கன்னா புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி கிடைச்சது. அந்த புதிய உரைநடைன்னு சாகித்ய அகாடமி நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டாலும் எழில் முதல்வன் சொல்லணும். நம்ம அடுத்த நூல்வெளியில மகாகவி பாரதியாரை பத்தி பார்க்க போறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும் பாடல்களையும் தந்தவர். இந்தியா, சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் பாரதியார். இவரது கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பிலான வசன கவிதை பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. மகாகவி பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார்னு சொல்லணும். அதே மாதிரி அவர் எந்தெந்த நூல்கள்ல ஆசிரியரா பணியாற்றிருக்காங்கன்னு கேட்டா இந்தியா, சுதேசமித்திரன் இந்த இதழ்கள்ல, அதாவது நியூஸ் பேப்பர்லாம் அவர் ஆசிரியரா இருந்திருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னும் பாராட்ட பெற்றிருக்காரு. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 to 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரிப்பூம்பட்டினத்து பொன்வணிகனாரின் மகனார் நப்பூதனார். இது முல்லைப்பாட்டை எழுதினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நப்பூதனார்னு சொல்லணும். முல்லைப்பாட்டு எந்த நூல்களுள் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா 10 பாட்டு நூல்களுள் ஒன்றுன்னு சொல்லணும். முல்லைப்பாட்டில் எத்தனை அடி இருக்குன்னா 103 அடி அப்படின்னு சொல்லலாம். இதுல 10 பாட்டில் நிறைய 10 நூல்கள் இருக்குல்லையா, அதுல இருக்கிறதுலே ரொம்ப குறைவான அடிகளை உடையது இவர் எழுதின அந்த முல்லைப்பாட்டு அப்படின்றது தான். ஸோ இவர் காவிரிப்பூம்பட்டினத்தோட பொன்வணிகனாரின் மகனார். இந்த காவிரிப்பூம்பட்டினம் அப்படின்ற பேர் வர்ற மாதிரி கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, துணைப்பாடத்தோட நூல்வெளியில புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம், புயலிலே ஒரு தோணி. நூலாசிரியர் ப. சிங்காரம். 1920 1997 அவரோட காலம். இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகள் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ப. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். ஸோ அவரோட காலத்தில் 7.5 லட்சம்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ப. சிங்காரம் அப்படின்னு சொல்லணும். அவரோட எந்த பகுதி உங்களுக்கு பாடத்தில் வந்திருக்குன்னா கடற்கூத்து. அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஆன்சர்லாம் கேட்கலாம்.
அடுத்து காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் எழுதின கவிதையோட நூல்வழி பார்க்க போறோம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் தான் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல், நெறியல், மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் 17வது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்ட பெயரும் இவருக்குண்டு. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஸ்கிசை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியன இவர் இயற்றிய வேறு நூல்கள். இதுல இந்த கூர்ம புராணம்ன்றது போன இயர் பேப்பர்ல வந்த கொஸ்டின். இது கூர்ம புராணம் வந்து யார் எழுதுனது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன நூல்லாம் யார் எழுதியிருக்கான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதிவீரராம பாண்டியரோட நூல்களில் தான் வந்து கூர்ம புராணம் வருது. இது மாதிரி வேற ஏதாவது கூட இந்த தடவை உங்களுக்கு கேட்கலாம். நைடதம் யார் எழுதுனதுன்னு கூட கேட்கலாம் நம்மள. ஸோ எல்லா நூல்களையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார் எழுதிய மலைப்படுகடமோட நூல்வழி பார்க்க போகிறோம். மலைப்படுகடாம் வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 583 அடிகளை கொண்டது. இது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 583ன்றதை வந்து தமிழ் எழுத்துக்களாக மாற்றி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ மலைப்படுகடாமில் இத்தனை அடிகள் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அது மேட்ச் பண்ணியிருக்க முடியும். கூத்தராட்சிப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் அதற்கு மலைபடுகடாம் என கற்பனை நயம் வாய்த்து பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைப்படுகடாம். ஸோ மலைப்படுகடமோட ஆசிரியர் வந்து பெருகௌசிகனார். பெருகௌசிகனாரோட ஊரோட பேர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் அப்படின்றது தான் அவரோட பேர். ஸோ மலைப்படுகடாமோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நன்னன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னன். அவனை தான் வந்து ஹீரோவா வச்சு அந்த ஃபுல் பாட்டு அவங்க எழுதியிருக்கு. இந்த நன்னன்ற கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்த கொஸ்டின் தான் இது. ஸோ இதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கூத்தராட்சிப்படை அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒரு துணைப்பாடம் கி ராஜநாராயணன் அவங்கள பத்தினது. கோபல்ல கிராமம் என்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையை கோபாலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையின் புகுத்தி நூலை படுத்தியுள்ளார். இதன் ஒரு பகுதி இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. ரொம்ப முக்கியமானது. 1991 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம சொல்லணும். கோபாலபுரத்து மக்கள் கதையோட ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். கரிசல் எழுத்தாளர் யாருன்ற கேள்வியும் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. எல்லா கொஸ்டின்ஸுமே புக்ல 2 வருஷம் நடத்திருக்காங்க. 2 வருஷமும் 100 கொஸ்டினுமே புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப இன்டீரியரா கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ கரிசல் எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா நூல்வழியும் தரவா படிச்சிருந்தாலே ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே தான் திருப்பி நிறைய பிளேஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்த இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லின் கதை போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் எனும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுறதும் வந்து கி ராஜநாராயணோட அவரோட ஸ்டோரிஸோட கலெக்ஷன் தான். எழுத்துலையில் இவர் கி ரா என்று குறிப்பிடப்படுகிறார். கி ரா அப்படின்னு குறிப்பிடப்படுறவர் யாருன்னா, நிறைய ஆத்தரோட பேர் வந்து ரால ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த எல்லா ஆப்ஷனையுமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் கி ரா அப்படின்னு எழுத்துலகில் அழைக்கப்படுறது வந்து கி ராஜநாராயணன் அப்படின்றதான் சரியான பதில். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட எல்லா நூல்வெளியும் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் இதுக்கப்புறமா வரப்போட சாப்டர்ஸோட நூல்வெளி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.